ஆர்பிபி நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய ஒரு முக்கியமான ஒரு லெவல்ஸ் இருக்குது. நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி டே. ஸோ எக்ஸ்பிரி டேங்கிறதுனால நாளைக்கு வந்து எந்த ஆப்ஷன் ஓகேவா, ஸோ எந்த ஆப்ஷன் வந்து ஜீரோ ஆகும், கால் ஆகுமா புட்டு ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நிற்கி ஓகேவா. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம் நிற்கி. ஸோ அந்த இடத்துல இருந்து நிஃப்டி சப்போர்ட் ஆகுமா, இல்லைனா வந்து திருப்பியும் மார்க்கெட் கீழே இறங்குமா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீ எது வந்து நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ஹீரோவாகும் ஜீரோவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான மெத்தட். ஸோ எம்எஸ்டி லெவல், ஸோ மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி படி நம்ம வந்து இந்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காணிக்கிறோம் ஓகேவா. ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு செக்மெண்ட்டும் நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்காமல் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டு முடிவெடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியினுடைய ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ நிஃப்டியோட லெவல் ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நிஃப்டியினுடைய ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோன் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி வந்து 23,500 23,600. ஸோ 23,690. ஸோ ஒரு 90 பாயிண்ட் வந்து இது வந்து இந்த எம்எஸ்டி ஜோன் இருக்குது ஓகேவா. ஸோ நிஃப்டி இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 23,556 ஓகேவா. ஸோ 23,556 அப்படிங்கிறது நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அட் த மணியினுடைய கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் 23,500 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தையும் புட் ப்ரீமியத்தையும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ கால் ப்ரீமியத்துக்கான லெவல் என்னென்னு பார்க்கலாம், புட் ப்ரீமியத்துக்கான லெவல் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியினுடைய இந்த லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து 23,300, ஸோ 23,350 ஓகேவா. ஸோ 23,350 300 இந்த லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குதுங்களா, இதுதான் வந்து நிஃப்டியினுடைய இது வரைக்கும் கடந்த ஒரு மாதம், ஸோ ஒரு 20-25 நாளாக வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலேயே தான் மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. சப்போர்ட் எடுத்து ஃபர்தராக மேலே வந்து மார்க்கெட்டை வந்து இதுக்கு மேலே ஒரு ஜோன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிஃப்டியினுடைய அதிகமான வந்து இப்போ ஒரு 20-25 நாளாக ட்ரேட் நடந்திருக்கக்கூடிய பேட்டர்ன் ஓகேவா. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இப்படி வந்து தான் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்றுக்கு முந்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் இதுக்கு மேலே போயிட்டு இதிலேருந்து தான் மார்க்கெட் கீழே விழுந்து இன்றைக்கி ஃபர்தராக வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, நாளைக்கான ஃபர்தராக அதாவது நிஃப்டியினுடைய சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லைனை தாண்டி மார்க்கெட் கீழே வந்ததுன்னா 23,350. ஸோ 23,350, 23,340. அதாவது என்னென்னா நம்ம எம்எஸ்டி ஜோனில் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ 23,422. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,282. ஸோ அப்போ 23,300 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலில் வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல், அதாவது என்னென்னா இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து தாராளமாக அந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த எம்எஸ்டி ஜோன், ஸோ நம்மளுடைய ஜோன் வரைக்கும் நம்ம டார்கெட் மெயின்டைன் பண்ணலாம் ஓகேவா. நாளைக்கு ஒருவேளை இந்த எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகுச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்தராக வந்து நாளைக்கு வந்து ஒரு 24,000, ஸோ 24,000 வரைக்கும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நாளைக்கு உண்டு. ஸோ இல்லைனாலும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதாவது 23,700, ஸோ 23,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் உண்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நிஃப்டியினுடைய ஒரு மேஜரான சப்போர்ட் ரோல். ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா
23,300. ஸோ 23,300 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஜோன் சொல்லிட்டேன். ஸோ ஜோன் வந்து ஒரு 90 பாயிண்ட் இருக்குது. அந்த ஜோனோட அளவு நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். எம்எஸ்டி ஜோனோட ஃபஸ்ட்டு லோ வந்து 23,600. ஸோ 23,600ல வந்து 23,690. ஓகேவா? ஸோ 23,690. ஃபஸ்ட்டு ஹை 23,784. செகண்ட் ஹை வந்து 24,000. அது 24,14. ஓகேவா? ஸோ தேர்டு ஹை வந்து 24,150. லோ ஃபஸ்ட்டு லோ வந்து இதுக்கு வந்து 23,422. செகண்ட் லோ வந்து 23,282. ஸோ அதான் 23,300 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தேர்ட் லோ வந்து இதுக்கு வந்து 23,000. 23,050. ஓகேவா? ஸோ இதுதான் நிப்டிக்கான இது. ஸோ நிப்டி க்ளோசிங் நடந்திருக்கிற ப்ரைஸ் நான் சொன்னேன் 23,500 அப்படிங்கிற கால் பிரீமியம், புட் பிரீமியம். இந்த ரெண்டு இதுக்குமான ஜோன் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ நிப்டியினுடைய ஜோன் வந்து அந்த கால் பிரீமியத்துக்கான ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 167 ரூபால இருந்து நமக்கு வந்து 245 ரூபா. ஸோ 167, 245. இதோட லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 85 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 90 பாயிண்ட் இண்டெக்ஸு. இது ஒரு 85 பாயிண்ட் வந்து கால் பிரீமியத்துக்கான இது இருக்குது. எம்எஸ்டி ஜோன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட ஹை வந்து 318 ரூபா. செகண்ட் ஹை வந்து 498. தேர்டு ஹை கால் பிரீமியத்துக்கான தேர்டு ஹை வந்து 607 ரூபா. ஃபஸ்ட்டு சப்போர்ட் நமக்கு இது வந்து ஃபஸ்ட். ஸோ இந்த 15 ரூபாயை தாண்டிச்சுன்னா இது ஜீரோவுக்கு போகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன். ஸோ புட்டுக்கான எம்எஸ்டி ஜோன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 49 ரூபால இருந்து, ஸோ 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபாலேருந்து 59 ரூபா. ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த கால் பிரீமியம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதேமாதிரி புட் ஆப்ஷனில் இந்த எம்எஸ்டி ஜோன், அதாவது 50 ரூபாலேருந்து 59 ரூபா, ஒரு 9 பாயிண்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த ப்ரீமியம் வந்து மேலே போகும். ஸோ இந்த மேலே இந்த புட் ப்ரீமியம் மேலே போச்சு அப்படின்னா கால் ப்ரீமியம் இண்டெக்ஸ் எல்லாம் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த புட் ப்ரீமியத்துக்கான மேஜரான ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த 70 ரூபா. ஸோ 69 ரூபா, 70 ரூபாங்கிறது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த புட் ஆப்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் இந்த 70 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு போகும்போது இங்கேருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிச்சின்னா கால் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து இங்கே, அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஜோன் இந்த இவ்வளோ 15 ரூபாய்க்கு வராது. இது 155 ரூபாய்க்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு இல்லையா, ஒரு 100 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து நிப்டி, அதாவது இந்த கால் ப்ரீமியம் வரும். ஸோ கால் ப்ரீமியம் 100 ரூபாங்கிற லெவலில் வரும். இங்கே இருக்கிறது வந்து 70 ரூபாலேருந்து ரிவர்சல் ஆகுது. இங்கே 100 ரூபாவில் நமக்கு ஒரு பை என்ட்ரி கிடைக்குன்னா அப்போ நிப்டி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிப்டி வந்து இதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 422 ரூபா. ஸோ 422 இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் இதோட ப்ரைஸ் லெவல் அவ்வளோதான். என்னன்னு பார்த்துடலாம். ஸோ 500 ரூபா. ஸோ 474 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 474 ரூபா இந்த லெவலில் இருந்து நிப்டி வந்து ஒரு பை என்ட்ரி கிடச்சிச்சின்னா தாராளமாக நம்ம பை எடுத்துகிட்டு இந்த எம்எஸ்டி ஜோன் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நிப்டிக்கான நாளைக்கான லெவல். ஸோ நாளைக்கு நிப்டி வந்து ஒரு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால எந்த ப்ரீமியம் ஜீரோ ஆர் ஹீரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிய அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து புட்டு வந்து ஜீரோ. 32 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா புட்டு ஜீரோ ஆக போகுது. கால் ப்ரீமியம் மேலே ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ கால் வந்து ஃபர்தராக இதுக்கு மேலே மூவ் ஆகணும். ஆனால் இந்த 23,500 அப்படிங்கிற லெவல்லே க்ளோசிங் கொடுத்துனா 2 ப்ரீமியமும் ஜீரோ ஆகும் வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு நிப்டி எக்ஸ்பிரி டேங்கிறனால இது. ஸோ 23,500 அப்படிங்கிற லெவலில் நிப்டி வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிற இடத்துல வந்து நிப்டி க்ளோசிங் கொடுக்குன்னா 2 ப்ரீமியமும் ஜீரோ ஆயிடும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரீமியம் ஹீரோ ஆகணும்னா என்ன ஆகுனா, இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே நமக்கு ட்ரேட் ஆகி நல்லா சஸ்டெயின் ஆகி ஃபஸ்ட்டு ஹை 23,800 அந்த ரேஞ்சில் போச்சு அப்படின்னா இந்த கால் ப்ரீமியமும் நல்ல ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ இதுதான் நிப்டிக்கான நாளைக்கான ப்ரிடிக்ஷன். ஸோ நாளைக்கு நிப்டி வந்து ஒரு
மேஜரான ஒரு இடத்துல நிற்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த 2 இடமும் ரொம்ப முக்கியம். ஸோ 23,500 23,300. ஸோ ஓகே, இந்த 2 பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கால் வந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி நிஃப்டி ட்ரேட் ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி, எம்எஸ்டி லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சேம் டைமில் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனல், நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க. அதுவும் இந்த குறிப்பாக அந்த எம்எஸ்டி லெவல் நம்ம கொடுக்குறத வச்சு நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஆனால் என்னென்னா லைக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது என்னென்னா லைக்கும் உங்களுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வந்து அதை தெரிஞ்சுக்கவும் விரும்புகிறேன். லைக்கும் நான் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஊக்கம் தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கம் தான் என்னைய வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு, ஸோ இன்னும் நிறைய வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர், ஸோ நம்மளுடைய யூடியூப் நண்பர்களுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள், அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்மால் ட்ரேடர்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு, ஸ்மால் அமௌண்ட் வச்சு பண்ணக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த லெவல் வச்சு பார்த்து ஃபேக்ட் டெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அவங்களையும் நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.